சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. ஆபரேஷன் சிந்தூர் என்கிற குறிக்கோளுடன் நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் குறித்து இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதத்துடன் கருத்து தெரிவித்தார். டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த தாக்குதல் ராமாயணத்தில் ஹனுமன் பின்பற்றிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டு திட்டமிடப்பட்டதாக கூறினார். அதில் அசோகவனத்தை அழித்த அனுமனின் செயலில் இருந்தது போலவே நாங்களும் துல்லியம், முன்னெச்சரிக்கை மற்றும் இரக்கம் ஆகிய 3 அடிப்படைகளில் இந்த தாக்குதலை மேற்கொண்டோம். இந்தியா மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கான பதிலடியாக பயங்கரவாதிகளை குறிவைத்து மட்டுமே நடவடிக்கை எடுத்தோம். எந்த ஒரு பொதுமக்களும் பாதிக்கப்படாத வகையில் மிகச் சரியாக தாக்குதல் நடத்தப்பட்டது என்றார். இந்தியா ஒரு பொறுப்புள்ள நாடாக இருந்து வந்தது மற்றும் தொடர்ந்தும் இருக்கும். ஆனால் நம் மீது தாக்குதல் நடக்கும் பொழுது அதற்கு பதிலடி கொடுக்கும் உரிமையும் நமக்கு உண்டு. அந்த உரிமையை சிந்தனையுடனும் திட்டமுடனும் பயன்படுத்தினோம். இது தாய் மண்ணுக்கான பாதுகாப்பு செயல் என ராஜ்நாத் சிங் கூறினார். இந்திய படைகள் துல்லியமாக தாக்குதல் நடத்தி பயங்கரவாத முகாம்களை அழித்ததற்கு அவர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடிக்கு நன்றி. அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் இந்தியா இன்று பெருமைக்குரிய நாடாக திகழ்கிறது. நம் படைகள் புதிய வரலாற்றை எழுதியுள்ளன என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்த உரையில் மூலமாக இந்திய ராணுவம் துல்லிய, கருணையுடன் கூடிய பாதுகாப்பு நடவடிக்கையை எடுத்து உலகளாவிய அளவில் தனது கொள்கையை எடுத்துக்காட்டியுள்ளது.